Hi viewers, this is Bala from Fair and Greedy Channel. ஒரு டெய்லி வந்து ஒரு சார்ட் பேட்டர்னை வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஸோ நார்மலாக எதுவுமே தெரியாத ஒரு பிஸ்னஸில் நம்ம பண்ணுறதை விட ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வந்து எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நம்ம அந்த லாஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதில் முக்கியமான சில சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். டெய்லி ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அது நேற்று ஒரு வீடியோவை நாங்கள் போட்டுருந்தோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு பேட்டர்ன் இது சார்ட்டில். ஸோ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணுன்றது தான் அவங்களுக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி தான் நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சார்ட் பேட்டர்னில் எப்படி அதை மூவ் ஆகுதுன்றதை பற்றி நாங்கள் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகும். ஸோ ஒரு ஷேருடைய ப்ரைஸ் இதுதான். ஒரு ஷேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கு போகும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோவை அது டச் பண்ணாத இப்போ ஒரு பாதிலே வந்துட்டு ஒரு லோ கொடுக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கு போயிடும். இந்த பீக்கை விட அண்ட் தென் செகண்ட் பீக் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ ஹையர் ஹையில் தான் இருக்கும் அது. இந்த பீக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு பீக் போயிருக்கும். இது ஒரு ஹெட்டு. இதுதான் நம்ம வந்து ஹெட்டுன்றத நம்ம சொல்றோம். அண்ட் தென் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளைன் கிடைக்கும். இங்கே டிக்ளைன் கொடுத்த மாதிரியே இங்கே ஒரு டிக்ளைன் கொடுக்கும். இந்த டிக்ளைன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு ஈவனாகவே மேக்ஸிமம் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த அதை டச் பண்ணிட்டு என்ன பண்ணும், திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குல்ல லெஃப்ட் டாப்புக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ரைட் டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்டு அண்ட் தென் ஹெட்டு இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறதால இது வந்து நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ற மாதிரி நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறோம். இந்த மூணு இடத்துலையுமே ஒரு சப்போர்ட் லெவல் வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது ஈவனாக இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த தேர்டு வந்து கரெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து டிக்ளைன் ஆகிட்டு ரைஸ் ஆகிடுச்சு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணும், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த பிரேக் பண்ண ஸ்டார்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஷேருடைய ப்ரைஸு டிக்ளைன் ஆகி கரெக்ஷன் போகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரெண்டு செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ செல் ஆகும்போது நம்ம இங்கே செல் பண்ணுறோமோ இல்லையோ, பட் டெஃபினட்டாக இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணுறது தான் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், அதர்வைஸ் பை பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ல இருந்து இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஹெட் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அது மார்க்கெட்டோடைய வாலட்டாலிட்டியை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது உங்களுடைய குஷன் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். இது ஏன்னா ஒரு டிஃபால்ட்டாக நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லேருந்து ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகும். அதனுடைய கண்டினியூஷன் வந்து சின்ன டிக்ளைன் கொடுத்துட்டு அகைன் இந்த ஹையை விட இந்த ஹை மேலே போய் திருப்பி அகைன் டிக்ளைன் கொடுக்கும். அகைன் இந்த ஷோல்டர்ன்றது இது அது ஈவனாக இருக்கும், மேக்ஸிமம் ஈவனாக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து அது பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணதுனால இது செல். இதுதான் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம். இதுக்காக தான் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். இதில் நம்ம செல் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ, டெஃபினட்டாக நம்ம பை பண்ண மாட்டோம். இதனுடைய முக்கியமான தம் ரூல்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை வந்து அது பிரேக் பண்ணும். இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிவிட்டு அகையில் வந்து ரீட்ரேஸ் எடுத்துட்டு சம்டைம்ஸ் அது கீழே வரலாம். ரீட்ரேஸ் எடுத்து வந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அதனுடைய கரெக்ஷன் இருக்கும். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நேராகவும் வரலாம். அப்படி டைரெக்டாகவும் வந்து கரெக்ஷனுக்கு மூவ் பண்ணி இந்த டார்கெட்டை வந்து ரீச் ஆகலாம். இதுக்கான சாம்பிளையும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2-3 சார்ட் ஒரு எடுத்து அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இன்னும் ரிமைனிங் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸையும் நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் அதற்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. டாடா ஸ்டீல் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். டாடா ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அகைன் இது இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு சின்ன டிக்ளைன் கொடுத்தது, திருப்பி ஒரு பீக்கு போயிடுச்சு. இங்கே வந்துட்டு அகைன் ஒரு சின்ன ரீட்ரேஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிடுச்சு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லெஃப்ட்டு, இந்த ரைட்டு, ஹெட்டு, இது மூணுமே இருக்கும். இந்த சப்போர்ட் லெவலில் கட் ஆனவுடனே மார்க்கெட் வந்து இம்மிடியட்டாக ஃபால் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன ரீட்ரேஸ் எடுத்துட்டு ஃபால் ஆகும், அது இம்மிடியட்டாக ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நெக்லைன் வரைக்கும் கொடுங்க இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை நெக்லைன் வச்சீங்கன்னா ஸோ இந்த டார்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சார்ட் எடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போதான் ஒரு ஐடியா வரும். நிறைய ப்ராக்டிஸ் அது ஒரு டேல எடுத்து செக் பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க. 1 ஹவர் இது பாருங்க, இல்லாட்டினா டே இது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி இது பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான். பேட்டர்னில் வந்து ஒரு ஷார்ட் பேட்டர்னு ஒரு ஐடியா. இது ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துட்டு இம்மிடியட்டாக வந்து எல்லா ஃபண்டையும் இதில் போட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு அப்படி ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து செக் பண்ணி பாருங்க, இது ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைச்சதுன்னா தென் நீங்கள் கோ ஃபார்